வணக்கம். இன்றைய வீடியோவில் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய இன்டைரக்ட் கொஷின்ஸ்களை எப்படி பயன்படுத்துறதுங்க பற்றி விரிவாக விளக்கியிருக்கிறேன். இன்டைரக்ட் கொஷின்ஸ்னு சொன்ன உடனே இது ஏதோ டைரக்ட் ஸ்பீச் மற்றும் இன்டைரக்ட் ஸ்பீச் வகையை சேர்ந்ததுன்னு நினச்சிடாதீங்க. இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் இன்டைரக்ட் கொஷின்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வரக்கூடிய கொஷின்ஸ் வேறு, இன்டைரக்ட் கொஷின்ஸுங்கிறது வேறு. ஆங்கிலத்தில் எப்படி எஸ்ஆர்னோ கொஷின்ஸ் மற்றும் WH கொஷின்ஸ் வகைகள் இருக்குதோ அதேமாரி இன்னொரு வகை தான் இன்டைரக்ட் கொஷின்ஸுங்கிறது. சரி, இது எப்போ பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்டைரக்ட் கொஷின்ஸுகளை பொறுத்த வரைக்கும் அவை ஒரு சில ஃப்ரேசஸ்களோடு ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு, குட் யூ டெல் மீ, டூ யூ நோ, ஐ வுட் லைக் டு நோ, இஸ் தெர் எனி சான்ஸ், டூ யூ ஹாவ் எனி ஐடியா, வுட் இட் பி பாசிபிள் ஃபார் யூ, கேன் யூ டெல் மீ, ஐ வாஸ் ஒண்டரிங், ஐ வுட் லைக் டு. இந்த மாதிரியான ஃப்ரேசஸ்களோட தான் இன்டைரக்ட் கொஷின்ஸுங்கிறது ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு போகலாம். முதலாவதாக டைரக்ட் கொஷின். டைரக்ட் கொஷினுக்கு WH கொஷின் ஒன்று உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். WH கொஷினுங்கிறது ஹூ, வென், வேர், விச், ஒய், ஹவு, ஹவுலாங், ஹவு மணி, ஹவு ஃபார் இந்தமாரி இருக்கக்கூடிய வார்த்தைகளோடு ஆரம்பிக்கக்கூடிய கேள்வி வாக்கியங்கள் அனைத்தும் WH கொஷின்ஸ்னு அழைக்கப்படுகின்றன. சரி, WH கொஷின் எல்லாமே டைரக்ட் கொஷின் தான். இப்போ வேர் இஸ் திஸ் அட்ரஸ், இது உதாரணம். வேர் இஸ் திஸ் அட்ரஸ்னாக்கா இந்த முகவரி எங்கே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை போய் கேட்கணுன்னாக்கா இந்த முகவரி எங்கே இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரூடாக இருக்கும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஃபார்மலாக பொலைட்டாக கேட்கணுன்னாக்கா அதுக்கு நீங்கள் இன்டைரக்ட் கொஷினை பயன்படுத்தணும். இன்டைரக்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில ஃப்ரேசஸ்களோடு ஆரம்பிக்கும். இங்கே குட் யூ டெல் மீ அப்படிங்கிற ஃப்ரேஸை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். குட் யூ டெல் மீ. இப்போ டைரக்ட் கொஷின் இங்கே இணைக்கிறேன். குட் யூ டெல் மீ வேர். வேருக்கு அப்புறமா அந்த வர்பு ஈஸ் இருக்குது பாருங்கள். பொதுவாக WH கொஷின்ஸ் இவைகளில் என்ன பண்ணுவோம்னாக்கா சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இதை பயன்படுத்துவோம். ஆனால் இன்டைரக்ட் கொஷினை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா வர்பை பயன்படுத்தணும், அது ரூல். ஸோ குட் யூ டெல் மீ வேர், சப்ஜெக்ட்டுங்கிறது இங்கே திஸ் அட்ரஸுங்கிறது. திஸ் அட்ரஸ் ஈஸ், திஸ் அட்ரஸ்க்கு அப்புறமா வர்பு வருது. ஸோ இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. டைரக்ட் கொஷின்களை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வர்பு வரும். இன்டைரக்ட் கொஷினில் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா வர்பு வரும். இது ரூல், இதை மறந்துடாதீங்க. சரி, இப்போ இதனுடைய அர்த்தம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த முகவரி எங்கே இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுங்களா அப்படின்னு சொல்லி மரியாதையாக கேட்குறது தான் இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். இந்த மாதிரி ஃபார்முலாக கேட்குறதுக்கு இன்டைரக்ட் கொஷின்ங்கிறது பயன்படுத்துகிறோம். இங்கே நீங்கள் கேன் யூ டெல் மீ கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்லியாக கேட்கணும்னு நினச்சிங்கனாக்கா கேன் யூ டெல் மீ வேர் திஸ் அட்ரஸ் இஸ் அப்படி கூட கேட்கலாம். இங்கே இந்த முகவரி எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியாக கேட்குறதுக்கு அந்த கேனை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ அடுத்த உதாரணத்துக்கு போகலாம். டைரக்ட் கொஷின், வென் டஸ் த மூவி ஸ்டார்ட். இப்போ இதே இன்டைரக்ட் கொஷினில் கேட்கணும்னா இங்கே நான் டூ யூ நோ அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தியிருக்கிறேன். இதோட இப்போ டைரக்ட் கொஷினை கொண்டு வந்து நினைக்கிறேன். வென், டூ யூ நோ வென். அப்புறம் டைரக்ட் கொஷினில் பார்த்தீங்கன்னா 2 வர்பு இருக்குது. ஒன்று டஸ்ஸு, இன்னொன்று ஸ்டார்ட். இன்டைரக்ட் கொஷின்களில் டூ, டஸ்ஸு, டிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய டூ ஃபார்ம் ஆஃப்ஸ் எதையும் பயன்படுத்த மாட்டோம். அந்த டூ ஃபார்ம் ஆஃப்ஸ் எல்லாத்தையும் மெயின் வர்போடு இணைச்சிருவோம். அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இந்த டஸ்ஸை ஸ்டார்ட்டோட இணைச்சிட்டோம்னா ஸ்டார்ட்ஸ்னு ஆகிடும். ஸோ இந்த டஸ் இருக்கிற இடம் காலி ஆகிடும். ஸோ வென் த மூவி ஸ்டார்ட்ஸ், டூ யூ நோ வென் த மூவி ஸ்டார்ட்ஸ், படம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுது இதனுடைய அர்த்தம். அதற்கு அடுத்தது, ஹவு டிட் யூ லேர்ன் இங்கிலீஷ். இது டைரக்ட் கொஷின். இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது. இது இன்டைரக்ட் கொஷனில் கேட்கணும்னா ஐ வுட் லைக் டு நோ அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தியிருக்கிறேன். அதுக்கப்புறமா ஹவு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டூ ஃபார்ம் வர்பான டிட்டை மெயின் வர்பான லேர்னோட இங்கே இணைக்கிறோம். டிட்டு ப்ளஸ் லேர்னு சேர்ந்து லேர்ன்ட் ஆகிடும். ஸோ டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடும். ஹவு யூ லேர்ன்ட் இங்கிலீஷ், ஐ வுட் லைக் டு நோ ஹவு யூ லேர்ன்ட் இங்கிலீஷ். நீங்கள் எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சிக்க விருப்பப்படுறேன் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அதற்கு அடுத்தது, ஹவு டிட் ஹீ ஸ்கோர் மோர் மார்க்ஸ்.
இது டைரக்ட் கொஷின். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2 verb டிட்டு ப்ளஸ் ஸ்கோரு. ரூல் படி டிட்டை வந்து ஸ்கோரோட இணைச்சி ஸ்கோர்டுன்னு ஆக்கிப்போம் இன்டைரக்ட் கொஷனுக்கு. Do you have any idea? Do you have any idea how he scored more marks? How he scored more marks? அவர் எப்படி அதிகமான மார்க் வாங்கினாருங்கன்னு உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். டைரக்ட் கொஷின். Do you know this address? இது எஸ் ஆர் நோ கொஷின். எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் எல்லாமே ஆக்சிலரி வெர்போட ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் வரும். இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா டூங்கிற ஆக்சிலரி வெர்போ பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதுக்கடுத்ததாக யூங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு. அதனால் இது எஸ் ஆர் நோ கொஷின். எஸ் ஆர் நோ கொஷின்ஸில் இன்டைரக்ட் கொஷின்ஸ்லாம் மாற்றம் செய்யக்குள்ள இன்டைரக்ட் கொஷின்ஸுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய ஃப்ரேசஸுக்கு அப்புறமா இஃப்ங்கிற கன்ஜெக்ஷனை பயன்படுத்தணும், அதற்கப்புறமா கேள்வி வேகத்தை இணைக்கணும். இது எஸ் ஆர் நோ கொஷின்ஸில் இன்டைரக்ட் கொஷினில் பயன்படுத்தக்குள்ள நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விதி. பாருங்கள், கேன் யூ டெல் மீ இது ஃப்ரேஸும், இதுக்கப்புறமா இஃப் அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டூ ஃபார்ம் வர்பை இன்டைரக்ட் கொஷினில் பயன்படுத்த மாட்டோம், அதை மெயின் வர்போட இணைச்சிடணும்னு சொல்லியிருக்கேன். இங்கேயும் அதே தான் பண்ண போகிறோம். டூவை வந்து நோங்கிற மெயின் வர்போட இணைச்சிடுறோம். ஸோ டூ ப்ளஸ் நோங்கிறது வந்து இணைஞ்சாக்கா நோ தான், வேறு எந்த மாற்றமும் வராது. ஸோ இஃப் யூ நோ திஸ் அட்ரஸ், கேன் யூ டெல் மீ இஃப் யூ நோ திஸ் அட்ரஸ், இந்த முகவரி உங்களுக்கு தெரிந்தால் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அதுக்கடுத்ததாக்கா டைரக்ட் கொஷின். டிட் தே லேர்ன் இங்கிலீஷ்? இதுவும் எஸ் ஆர் நோ கொஷின் தான், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இதை இப்போ இன்டைரக்ட் கொஷினாக மாற்ற போகிறோம். ஐ வாஸ் ஒண்டரிங்கிற பாஸ்ட் டென்ஸ் ஃப்ரேஸ் இங்கே பயன்படுத்தியிருக்கிறோம். அதுக்கப்புறமா இஃப் டிட்டை வந்து மெயின் வர்பான லேர்னோட இணைக்கிறோம், லேர்ன்ட் ஆகிடுது. இஃப் தே லேர்ன்ட் இங்கிலீஷ், அவர்கள் ஆங்கிலம் கற்றார்களா என்று நான் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தேன் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அதுக்கடுத்ததாக இன்னொரு டைரக்ட் கொஷின், இங்கே மாடல் வர்ப் கொஷின் பயன்படுத்தியிருக்கிறோம். கேன் வி கேன்சல் தி ட்ரிப்? கேன் வி கேன்சல் த ட்ரிப்புங்கிறது இங்கே டைரக்ட் கொஷின். இது இன்டைரக்ட் கொஷனில் இஸ் தேர் எனி சான்ஸ், இது ஃப்ரேஸும் இஸ் தேர் எனி சான்ஸ். அதற்கு அப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன ரூல் தான், இங்கே வி வந்து இங்கே சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா தான் வர்பு வரணுங்கிறது நான் முதல் ஸ்லைட்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ விக்கு அப்புறமா கேன் இருக்குல்ல, கேனை வந்து நம்ம வந்து இன்டைரக்ட் கொஷினில் பயன்படுத்தக்குள்ள குட்டாக பயன்படுத்துவோம். அதாவது ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஃப்ரேஸுக்கு அப்புறமா நம்ம கேனை பயன்படுத்துகிற மாதிரி வாக்கியம் அமைஞ்சிருந்துச்சுன்னா கேனை பயன்படுத்தக்கூடாது, குட்டை தான் பயன்படுத்தணும். இஸ் தேர் எனி சான்ஸ் வி குட் கேன்சல் தி ட்ரிப்? அதாவது நம்ம ட்ரிப்பை கேன்சல் பண்ணுறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். டைரக்ட் கொஷின். கேன் யூ லென் மீ சம் மணி? உன்னால் எனக்கு கொஞ்சம் பணம் கடன் தர முடியுமா அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இது இன்டைரக்ட் கொஷினில் ஃபார்முலா எப்படி கேட்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வுட் இட் பி பாசிபிள் ஃபார் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸை இங்கே பயன்படுத்தியிருக்கிறேன். வுட் இட் பி பாசிபிள் ஃபார் யூ அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தக்குள்ள நம்ம வந்து டூ அப்படிங்கிற ஒரு கன்ஜெக்ஷனை பயன்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்ததாக டைரெக்டாக மெயின் வர்பை பயன்படுத்திடுறோம். டைரக்ட் கொஷனில் பார்த்திங்கன்னா 2 வர்பு இருக்குது, கேன் ஒரு வர்பு, லெண்ட் ஒரு வர்பு. ஸோ அந்த கேனை ரிமூவ் பண்ணிடுறோம். டூக்கு அப்புறமா மெயின் வர்பான லெண்டை பயன்படுத்துகிறோம். டு லென் மீ சம் மணி. வுட் இட் பி பாசிபிள் ஃபார் யூ டு லென் மீ சம் மணி? உங்களால் எனக்கு கொஞ்சம் பணம் கடன் தர இயலுமா அப்படின்னு சொல்லி கேட்குறதா இதனுடைய அர்த்தம்.